யானை ஆக்சுவலாக சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி குடிக்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டதை வந்து பின்னாடி ஆட் பண்ணி விட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை தானே, போன ஞாயிற்றுக்கிழமைக்கா இல்லை, அது வந்து எனக்கு இப்போ பாருங்கள், போன ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்குது. பிப்ரவரி மாதமே வந்துருச்சு. மார்கழி மாதம்ல இது, மார்கழி மாதம் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் கோயிலுக்கு போனது, மயூரநாதர் கோயிலுக்கு. சரி, மார்கழி சீரியஸ் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, மார்கழி சீரியஸ் முடிஞ்சிருச்சா, அதுக்குள்ளே போயிடுச்சுங்கிற மாதிரி இருக்குது. இடையில நானும் கொஞ்சம் டிலே பண்ணி அப்லோட் பண்ணேன், அதனாலேயும் கொஞ்சம் லேட்டு. யானை சாப்பிட்டு தான் வந்து தண்ணி குடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்களா, அது தும்பி கையில் வந்து யானைப்பாகனோட குச்சிலாம் கையில் வச்சுருந்துச்சு. அதுதான் தூக்கிட்டு வரும். அவங்க சும்மா நடந்து வருவாங்க, அது யானை தான் தூக்கிட்டு வரும் வச்சுட்டு. அவங்க முக்கால்வாசி யானை வராது, கொஞ்சம் பாதி பாதி. ஒரு நாளைக்கு யானை தூக்கிட்டு வரும், ஒரு நாள் அவங்களே கையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் யானை கொடுத்துரும் அவங்கள்ட்ட. அப்புறம் திருப்பி வந்து போகிறது கிளம்புறது, அதாவது நின்றுட்டு ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறதுனா யானைக்கிட்டே குச்சி கொடுத்துருவார். அப்புறம் யானை தூக்கிட்டு வரும். டைன் 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 டைன்னு அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது. பாருங்களேன், தண்ணி எப்படி குடிக்குதுன்னு, சாப்பிட்ற மாதிரியே அவ் அவ் அவுன்னு வாயை அப்படி வச்சு வச்சு அது அது ரொம்ப அழகாக இருக்கும் இதை பார்க்கும்போது, நேரில் பார்க்கும்போது. ஆனால் யானை பாகன்னு பார்க்கலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்கன்னா எடுக்காதீங்கன்னு சொல்லிடுவார். இப்போ அன்றைக்கி யாருமே இல்லையா காலையில் கோயிலில், அதனால நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தாரு தான் நினைக்கிறேன், ஆனால் ஒன்றும் சொல்லலை. அது பார்த்தீங்களா, சாப்பிட்டு இருக்குது. சாப்பிட்டுட்டு தான் ஆக்சுவலாக வந்து யானை தண்ணி குடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சும்மா சாமி கும்பிட்டுட்டு வந்து குடிச்சிச்சான்னு தெரியல. அது எப்படி வாயில் சாப்பிட்டு இருக்கு பாருங்களேன், குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உருண்டை உருண்டையாக வாய்க்குள்ளே தள்ளனோடனே அது வால் ஒரு இடத்துல நிற்கிதா பாருங்களேன். ட்வைன் 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 ட்வைன்னு ஆட்டிக்கிட்டே இருக்குது. சின்னதுலேருந்தே நான் பார்ப்பேன், வால் எப்பயுமே ஆனால் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே இடத்துல சும்மாவே இருக்காது யானையோட வால். விருதுநகர் யானை நிறையா பார்த்துருக்கேன் சின்னதில். மயிலாடுதுறையில் உள்ள யானையை விட விருதுநகரில் உள்ள யானை தான் ரொம்ப பார்த்துருக்கேன். அதுவும் ரொம்ப நேரம் பார்த்துருக்கேன். 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் யானையை உட்காந்து பெப்பரைக்கான்லாம் வேடிக்கை பார்த்துருக்கோம். சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அந்தளவுக்கு வேடிக்கை பார்த்துருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அது சின்ன பிள்ளையிலேயே அவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துருக்கேன். அதனால் யானை எப்போ என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் யானையை பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். அதுவும் யானைக்கு வந்து விருதுநகரில் ஒரு இது கட்டி விட்ருப்பாங்க கோயிலுக்குள்ளேயே, காம்பவுண்டு சவர் மாதிரி. அந்த காம்பவுண்டு சவர் வளைவாக இருக்கும், அதில் தாத்தா உட்கார வச்சுருவார். அதில் உட்காந்து யானையை பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது தான் என்னோடய வேலை. செம்மையாக இருக்கும். யானை ரொம்ப பக்கத்துலேயே தான் உட்காந்து பார்ப்போம், அவ்வளோ அழகாக இருக்கும் யானையை பார்க்கும்போது.